ஹாய்ங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி இந்த விளாகில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேண்டம் விளாக் தான். ஒரு 2 நாள் விளாகை ஷூட் பண்ணி நான் ஒரே வீடியோவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா மங்களகரமான நாளுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறது, வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைலாம் நடக்கும். அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு கீழே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு கீழே இருக்கிற இந்த பால்கனி மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ் பைப் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் அடித்து விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக நீட்டாக பெருக்கிட்டு தண்ணி அடித்து விட்டுட்டு கொஞ்சம் லேசாக வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வெளியே வாசலும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு கோலம்லாம் போட்டாச்சு. ரொம்ப சிம்பிளான கோலம் தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான கோலத்தை போட்டு முடிச்சுட்டேங்க. வெளியில் இருக்கக்கூடிய செடிக்கு எல்லாமே தண்ணி விட்டாச்சு. ஒரு நாள் தண்ணி விடலை அப்படின்னா கூட ஃபுல்லாக செடியுமே அப்படியே பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க. வெளியே பார்த்திங்கன்னா எதுவும் நானாக நட்டதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரேர் தான். இந்த செம்பருத்தி செடி தான் நட்டு வச்சோமே. மற்ற எல்லாமே தானாக பார்த்திங்கன்னா அப்படியே வந்தது தாங்க. அப்புக்குட்டி காலையிலே பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறோமா அப்படின்னு சொல்லிட்டு குளித்து முடிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயா ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்புக்குட்டியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல வீடு பெருக்கணும். அது பார்த்திங்கன்னா ருட்டீனாக செய்வார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா +2 படிச்சுட்டு இருந்தா இல்லைங்களா, அதனால் காலையில் எழுந்திரிச்சு என்னால் எல்லா வேலையும் முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை அலாட் பண்ணிட்டேன். அவங்களோட வேலை இந்த வேலை முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் அலாட் பண்ண வேலை தான் அப்புக்குட்டிக்கு வீட்டுக்குள்ளே பெருக்கிற வேலை. அதனால் அது அப்படியே பழக்கமாயிருச்சு. ஒரு 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா ருட்டீனாக அவனோட வேலையை அவன் செஞ்சிடறான். மல்லிப்பூ இருந்ததுங்க. அது எல்லாம் சூப்பராக பெருசு பெருசாக இருந்தது. அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி சாமிக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுனால. இன்றைக்கி நான் நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் தான் வச்சுருக்கேன். அதோட சப்பாத்தி செஞ்சுட்டு கொஞ்சம் கிரேவி பண்ணேன். அதனால் அதையே சாமிக்கு வச்சுட்டேன். நான் தினமுமே சாமிக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை ரூமில் சாமியோட சிலைகள் வச்சுருக்கிறதுனால தினமுமே சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தினமுமே நான் பால் வச்சுருவேன். அப்படி பால் வரல, பால்கார அண்ணா வரல, பால் கொடுக்கல அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா கற்கண்டு அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். டைமண்ட் கற்கண்டு, பெரிய கற்கண்டு அதெல்லாம் சாமிக்கு வச்சு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிடுவேங்க. வீடு எல்லாமே நீட்டாக பார்த்திங்கன்னா சூப்பராக பெருக்கி வச்சுருக்கான் பார்த்திங்களா. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்புக்குட்டிக்கு. இப்போ பாப்பாவுக்கு லீவ் விட்டனால பாப்பா என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சோஃபாலாம் நீட்டாக க்ளீன் பண்ணுறது. காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு சோஃபாவை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, பெட் எல்லாம் படுத்து எழுந்த பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடுவா. அப்புக்குட்டி நீட்டாக பெருக்கிடுவாங்க. நான் கீழே போயிட்டு ஃபுல்லாக கழுவிட்டு வந்துட்டேன். பாப்பா தான் இன்றைக்கி பாத்திரம் கழுவுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு, சரிம்மா அப்புக்குட்டி தான் வீடு பெருக்கிறான் இல்லையா, நீ பாத்திரம் கழுவிடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பாத்திரத்தை எல்லாத்தையும் சூப்பராக நல்லா நீட்டாக கழுவி கொண்டு வெளியே வெயிலில் வச்சிட்ருக்கா. ஏன்னா தினமுமே கொஞ்சம் காஞ்சிச்சு வெயிலில் அப்படின்னா தான் அந்த பாத்திரம்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் எடுத்து நான் பார்த்திங்கன்னா உள்ள எல்லாத்தையும் கமுக்க போட்டுருவேன். வெளியவே ஒரு டேபிளும் 4 சேரும் போட்டு வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயாச்சும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இப்படி வெளியே உட்காந்து இந்த பால்கனியில் உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கலாம். இல்லைன்னா உட்காந்து எழுதுறதா இருந்தால் எழுதுவாங்க அந்த குட்டி பசங்க. அப்படிங்கிறதுனால நான் வெளியவே டேபிளும் ஒரு 3 சேரும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாம் ட்ரீ இந்த மாதிரி குரோட்டான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பால்கனி ஓரமாக தாங்க வச்சுருந்தேன். வெயிலில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த இலைகளெல்லாம் காஞ்சி போச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஃபுல்லாத்தையும் முன்னாடி நல்லா பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிழலில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு போட்டதை பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பக்கெட்டில் வந்துட்டு இருந்தது அந்த செடி. அந்த பேரிச்சம்பழம் செடியை கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா கழனியில் நட்டு வச்சிடணும்.
இப்போ எலுமிச்சை பழம் கட் பண்ணி ஒன்றுத்தில் மஞ்சள், இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் தடவி நம்ம வந்து நிலைவாசலில் வச்சிடலாங்க. ஒரு வாரமாக நான் இந்த நிலைவாசலில் கோலம் போடாமே இருந்தேன், நேரமே இல்லாதனால. நேரம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எலெக்ஷன் கிளாஸ் வந்தது, ஸ்கூல் எக்ஸாம் டியூட்டி வந்தது, பேப்பர் வேல்யூஷன் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக வேலையாக இருக்கிறதுனால இந்த நிலைவாசலில் கோலம் போடாமே இருந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அரிசி மாலை கோலம் போட்டு வச்சுட்டேங்க. வெளியில் நான் வந்து பிரம்ம கமலம் செடி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட் செடி தான் வச்சுருக்கேன். அதே போல் பிரண்டை செடியும் வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும் இந்த பிரண்டையில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் ஒவ்வொரு நாளும் கட் பண்ணலான்னு நினைப்பேங்க, ஆனால் மறந்து போயிடுவேன், கட் பண்ணவே மாட்டேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் கட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா துவையல் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது இல்லைங்களா, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால் பிரண்டை துவையல் ரொம்பவே நல்லது. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரோட்டான்ஸ் தான் வந்து பால்கனியில் வச்சுருப்பேன். அது ஏதோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனாக பார்த்தா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்குது. அது என்னன்னே தெரியல, ஒரே வந்து பார்த்திங்கன்னா செடி பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு செடி இருந்தால் அதை வந்து பார்த்திங்கன்னா உடனே தண்ணி ஊற்றி வளர்த்து அது கொஞ்சம் நல்லா க்ரீனாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரே ஆசைங்கிறதுனால கொஞ்சமாக வாங்கி வச்சது இன்றைக்கி பூரா இப்படி செடியாகவே ஆயிடுச்சுங்க வீடு பூரா. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வெறும் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசாலாம் போட்டு அரைச்சி விட்டு சூப்பராக குருமா ஸ்டைலில் ஒரு குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் முடிஞ்சுது. மதியம் லஞ்ச் எதுவுமே செய்யலைங்க, இதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டேன். மகா அப்பா வீட்டில் இருந்தார் அப்படின்னா தான் மதியத்தில் வந்து மோஸ்ட்டாக லஞ்ச் வந்து செஞ்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூழ் இது போல் செஞ்சுருவோம். அதே மாதிரி டிஃபன் இருந்தால் டிஃபனே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மதியத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி சாப்பிட்டுட்டு மோர் இந்த மாதிரி வந்து குடிச்சுப்பாங்க. சாதம் சாப்பிட்றது அப்படின்னாவே இந்த வெயிலில் சாப்பிடவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நானும் வந்து ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கிரேவியுமே கொண்டு போயிட்டேன். பால் 1 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு, அம்மா நான் ரோஸ் மில்க் போட்டு குடிக்கிறேன், ரோஸ் மில்க் ஷேக் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வந்து பண்ணி குடிச்சுப்பாங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வேலையை முடிஞ்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் கிரேவியும் போட்டாச்சு. மதியத்துக்கும் சப்பாத்தி வச்சாச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியே கொண்டு போயிடுவேன். இது பெட்ரூமில் ஒரு மணி பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லாவே வந்து க்ரோத் ஆகிருக்கு. இது போல் வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செடியை வந்து வச்சுருதே வந்து எனக்கு வந்து அந்த ஹேபிட்டாக மாறிப்போச்சு. அங்கங்கே ஏதாச்சும் ஒரு செடி வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியான திங்ஸ் வச்சுருந்தா கூட ஒரு இந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கிறப்ப அதை பார்க்குறப்பவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே போல் அங்கே பாருங்கள், அந்த சோஃபாக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருப்பேன். அதுவும் ரொம்பவே நல்லா வந்து தழைச்சி வளர்ந்துருக்கு. அந்த விண்டோ ஓரமாக வச்சோம் அப்படின்னா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா வந்து வரும். அதனால தான் வந்து எந்த இடத்துல விண்டோ இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செடி வைக்கிறது. ஏன்னா அதுக்கு சன்லைட் இருந்தது அப்படின்னா நிறைய வந்து சூப்பராக நல்லா வந்து வளரும். அதனால தான் அன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டேங்க. அன்றைக்கி வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் வந்து வெளியே போகிற வேலை இருந்தது. பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஆமாம், அன்றைக்கி வந்து எலெக்ஷன் கிளாஸ் போயிருந்தேன். ரெடி பண்ணி விட்டுட்டு அவ்வளோ ஒரு 2 மணிக்கு மேலே ஸ்கூலுக்கு போயிருந்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 7 o'clock போல் ஆயிடுச்சு. அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே முடியல சுச்சுவேஷன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாவே வந்து, அதாவது மகாவோட மாமா, என்னோடய தம்பியே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கேக்கு. அதுதான் நைட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் நான் மாற்ற மாட்டேன், நான் நைட்டியை வந்து மாற்றிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாரீ கட்டியிருந்தா அது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்படியே நைட்டியோடவே நைட்டு ஒரு 8:30 மணி போல் கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் மகா அப்பா வந்தாங்க அப்படின்னா ஒரு முறை வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கேக்கை வெட்டிடணும். இது மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது. மறுநாள் காலையில் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்புனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஆமாம் பேப்பர் வேல்யூஷன் நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன். கிளம்பி போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் கண்டிப்பாக லேட் ஆகுமே.
ஒரு சில நாளில் ஒரு 7:30 மணி 8 மணி கூட ஆயிருங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அன்னைக்கு வந்து சீக்கிரம் வந்துட்டேன். மார்னிங் செஷன் கிடையாது, ஆஃப்டர்நூன் செஷன் மட்டும்தான் கரெக்ஷன் இருந்தது. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசி. நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டுருந்தேன். வெறும் சாதம், சாம்பார் இது மட்டும் தான் செஞ்சுருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மூக்கடலை ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இல்லைங்களா, அதில் கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறதுனால நல்லா வந்து பாப்பாவை ஆல்ரெடி வந்து விசில் விட சொல்லிகிட்டு இருந்தேன், ஃபோன் பண்ணி விசில் விட்டு வச்சுட்டு இருந்தேன். அதனால் வந்த உடனே வந்து தாளிப்பு போடலான்னு சொல்லிட்டு தாளிச்சிட்டு இருக்கேங்க. வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு தக்காளியை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நல்லா வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கிரேவி பார்க்குறதுக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, காரம் எல்லாம் தேவையான அளவு போட்டுப்போம். கரம் மசாலா தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூடாயிரும் உடம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சூப்பராக வந்து வதக்கி விட்டுருவோங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சன்னா மசாலா வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூரிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா கிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வெள்ளை மூக்கடலை அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி பாருங்கள், நல்லா தகன்னு அப்படியே மின்னுது பாருங்கள், தங்கம் மாதிரி. தங்கம் வைக்கிற விலைக்கு இப்போ தங்கமே வாங்க முடியாது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிரும். நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் அது வதங்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவு ஒரு 4 தேங்காய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உடச்ச கடலை போட்டாச்சு. அதோட வந்து சோம்பு, கசகசா போட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டுட்டோம் அப்படின்னா 2-3 விசில் வந்துச்சுன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சன்னா மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ தோசை மாவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஒரே ஒரு கரண்டி மாவு தான் இருந்தது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, அதோட கொஞ்சமாக வந்து கேழ்வரகு, கம்பு, சோளம் இது எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி மாவு. அதையும் ஒரு 2-3 கரண்டி போட்டுக்கிட்டு ஒரு 2-3 கரண்டி வந்து பார்த்திங்கன்னா ரவா, அந்த ரவையும் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து புளிச்ச தயிர் இருந்தது, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் ஊறுச்சு அப்படின்னா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள் கிரேவி எவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காரமும் வந்து திட்டமாக தான் போட்டிருந்தேனே. இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான். இதுவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மீதி நின்றுரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. கொஞ்சமாக பாத்திரம்லாம் இருந்தது. அந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பா வெளியே போட்டுட்டா. காலையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாத்திரம் இல்லை அப்படின்னா கிச்சனில். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பால் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு கிரேவி பண்ணுறதுக்காக. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடச்சிது வெறும் 60 ரூபாயில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.